கயல்விழியிடம் சொல்லிவிட்டதால் நேயாவும் கோவிலுக்கு செல்ல அகனிடம் சம்மதம் சொல்லிவிட்டாலும் இருவருக்குமே ஒன்றாக சேர்ந்து கோவிலுக்கு செல்வதிலே மிகவும் தயக்கமாக இருந்தது. ஆனாலும் அதை இருவருமே வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அகனின் காரிலேயே இருவரும் கோவிலுக்கு செல்ல முடிவெடுத்தனர். காரில் ஏறி அமர்ந்து அகன் காரை இயக்கியதும் சிறிது நேரத்திற்கு அங்கு மௌனமே சூழ்ந்திருந்தது. ஆனால் அகனுக்கு பயணத்தின் போது வானொலியில் பாட்டு கேட்டபடியே செல்வதுதான் வழக்கம் என்பதால் பாட்டை ஒலிபரப்ப நேயாவிற்கும் அதுதானே வழக்கம். அதனால் அவளுக்குமே அகனின் அந்த செயல் மகிழ்ச்சியை தந்தது. அப்போதுதான் இருவருக்குமே இப்படி வானொலியில் பாட்டு கேட்க போய் அவர்களுக்கு உள்ளான ஒரு வித்தியாசமான சந்திப்பு உருவானது நினைவிற்கு வர, அந்த நேரம் இருவருக்கும் சிரிப்பு வர சிரித்து விட்டார்கள். பின் கோவிலை சென்றடைந்ததும் இருவரும் காரை விட்டு இறங்க, அர்ச்சனைக்கு வாங்கிக்கலாமா என்று நேயா கேட்க, உனக்கு வேணா வாங்கிக்க என்று அகன் பதில் கூறினான். பின் நேயா அர்ச்சனைக்கான பொருள்கள் வாங்கவும் இருவரும் கோவிலுக்குள் நுழைந்தனர். அன்று ஏதோ விசேஷ நாள் என்பதால் கோவில் கூட்டமாக இருந்தது. பொது தரிசனத்திற்கு பெரிய வரிசை நின்றிருந்ததால் ஸ்பெஷல் டிக்கெட்ல போவோமா என்று அவள் கேட்க, நீ தானே அர்ச்சனை செய்யணும்னு சொன்ன, நீ மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு வந்துரு, நான் இங்கே காத்துட்டு இருக்கேன் என்று அவன் பதில் கூறினான். ஏன், உங்களுக்கு சாமியை தரிசனம் செய்ய வேண்டாமா, இல்ல கடவுள் நம்பிக்கையே இல்லையா? நேத்தும் கோவில்ல கல்யாணம் முடிஞ்சு சாமி தரிசனம் செய்யும் போது ஏதோ கடமைக்குன்னு நின்றுட்டு இருந்த மாதிரி தோணுச்சு, ஏன் என்று அவள் கேட்க, கடவுள் எல்லாருக்கும் பொதுதானே, பணம் இருக்கவங்க உடனே போய் பாக்குறது, பணம் இல்லாதவங்க காத்திருந்து பாக்குறது, இந்த கான்செப்ட்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு, அதுதான் நம்மளை இயக்குது, அதுக்கு பேர் தான் கடவுள். மத்தபடி கடவுள் இப்படி அர்ச்சனை பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் கேட்கல, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று அவன் பதில் கூறவும், அப்படி கோயிலுக்கு வர பிடிக்கலன்னா ஏன் கயல் கிட்ட கோயிலுக்கு போறோம்னு சொன்னீங்க என்ற அவள் கேள்விக்கு, உன்னை வேற எங்க கூட்டிட்டு போகன்னு எனக்கு தெரியல, அதான் கோயில்னு சொல்லிட்டேன், இப்ப என்ன, எனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது, நீ போய் அர்ச்சனை பண்ணிட்டு வா என்று அவன் கூறவும், அவளும் அவனை கட்டாயப்படுத்தாமல் அவள் மட்டும் சாமி தரிசனம் செய்ய சென்றாள். சிறிது நேரத்தில் தரிசனம் முடிந்து வந்தவள், இந்தாங்க திருநீர் குங்கும பிரசாதம், இதையாவது வச்சிப்பீங்களா இல்ல இதுவும் பிடிக்காதா என்று அவள் கேட்கவும், இத வச்சுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று அவன் அதை எடுத்து வைத்துக் கொண்டான். அப்போ போலாமா என்று அவன் கேட்க, இருங்க கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துட்டு போலாம், நான் கோயிலுக்கு வர விரும்புறதே இப்படி கொஞ்ச நேரம் உட்காரதான், அப்படி உட்காரும் போது மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்க, அது வேற எங்கேயும் கிடைக்கிறது கஷ்டம் என்று அவள் சொல்லவும், அவனும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவளுடன் சென்று அமர்ந்தான். நானும் முக்கால்வாசி நேரம் கோயிலுக்கு வரும்போது கூட்டமா இருந்தா சாமி தரிசனம் எல்லாம் செய்ய மாட்டேன், இப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு கிளம்பிடுவேன் என்று அவள் கூறவும், அதை கேட்டுக்கொண்டிருந்தவன், தனியாதான் கோயிலுக்கு வருவியா என்று கேட்க, சில சமயம் சுரபி வருவா, சில சமயம் நான் மட்டும் வருவேன் என்று பதில் கூறியவள், நீங்க அப்போ கோயிலுக்கே எப்பவுமே போக மாட்டீங்களா என்று அவனிடம் கேட்டாள். போயிருக்கனே, அம்மா ரொம்ப சாமி பக்தி, அவங்களோட அடிக்கடி போயிருக்கேன், அப்புறம் பிறந்த நாள் அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள் இதுக்கெல்லாம் குடும்பத்தோட போவோம், அப்புறம் விஷுவோட அடிக்கடி கோயிலுக்கு போவேன் என்று அவன் கூற, யார் அது விஷு என்று அவள் கேட்டாள். விஷு விஸ்வதா, நான் காதலிச்ச பொண்ணு, வேற எங்கேயும் அடிக்கடி எங்களால சந்திச்சுக்க முடியாது, அதனால அடிக்கடி கோவில்ல தான் சந்திச்சுப்போம் என்று அவன் கூற, ஓ கோவில் தான் உங்க மீட்டிங் பிளேஸ்னு சொல்லுங்க என்று அவள் சிரிப்புடன் கேட்க, அவனும் வெறுமனை புன்னகைத்தான். ஏன் விஸ்வதா இவரை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா என்ற கேள்வி அவளின் மனதில் எழுந்தது. ஆனாலும் அவள் அதை அவனிடம் வெளிப்படையாக கேட்கவில்லை. இது தனக்கு தேவையில்லாத கேள்வி என நினைத்து கொண்டாள். ஆனாலும் இருவருக்குமே கோவிலுக்கு கிளம்பும் போது உண்டான தயக்கம் இப்போது முற்றிலும் நீங்கி இருக்க இருவரும் பொதுவாக பேசிக்கொண்டார்கள். சிறிது நேரத்தில் கோவிலில் இருந்து இருவரும் கிளம்பிவிட அகன் நேயாவை அவளது அலுவலக வாசலிலேயே இறக்கிவிட்டான். காரை விட்டு இறங்கியவள் அவனுக்கு நன்றி கூற, உன்னோட கார் உனக்கு தேவைப்படுமா என்று அவன் கேட்கவும், இல்ல ஈவினிங் ஆட்டோ இல்லைன்னா பஸ்ல வந்துப்பேன், இன்னைக்கு எந்த கிளையண்ட் மீட்டிங்கும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், அப்படி இருந்தாலும் சுரபியோட 2 வீலர்ல போயிட்டு வந்துருவேன் என்று அவள் பதில் கூறினாள். இல்ல எதுக்கு உனக்கு சிரமம், காலையில கயலை டிராப் செய்ய போன டிரைவர்கிட்ட கொஞ்ச நேரத்துல உன்னோட காரை இங்க கொண்டு வந்து விட சொல்லிடுறேன், நீ அதுலயே ஈவினிங் வீட்டுக்கு வந்துரு என்று கூறியவன் அங்கிருந்து கிளம்பி செல்ல நேயாவும் அலுவலகத்திற்கு வந்தாள். அகன் காரில் கொண்டு வந்து விட்டது. இருவரும் அங்கேயே நின்று ஏதோ பேசியது அனைத்துமே சுரபி பார்த்து கொண்டிருந்தவள், நேயா என்ன இது சர்ப்ரைஸ், அகனோட கார்ல வந்து இறங்குற,
அது இல்லாம பிரிய மனசே இல்லாம 2 பேரும் பேசிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க என்று கேட்க, எல்லாம் தெரிஞ்சும் கேக்குற பத்தியா என்று நேயா பதிலுக்கு கேட்டாள். ஆமாம், திருமணத்திற்கு முன்பு அவனோடு பேசிய விஷயத்தை நேயா சுரபியிடம் மறைக்காமல் கூறியிருந்தாள். அது தெரிந்தும் தோழி இப்படி கேட்கிறாளே என்பது நேயாவின் கேள்வியில் நன்றாக தெரிந்தது. நீ சொன்னதை வச்சு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒரே வீட்டுல ஒன்னா இருக்க போறீங்களோன்னு நினைச்சு கொஞ்சம் கவலையாதான் இருந்துச்சு. ஆனா நான் நினைச்சதுக்கு மாறா நீ அகனோட கார்ல வந்து இறங்குனா எனக்கு இப்படிலாம் தோணாதா என்று சுரபி கூற, அது நேத்து கயல் வீட்டுல இருந்தாங்க. அது இல்லாம நாங்க எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக கோவிலுக்கு அகன் கார்லயே போனோம். அப்படியே என்னை இங்க வந்து டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னோட காரை டிரைவரை விட்டு இங்க கொண்டு வந்து விடுறதா சொல்லிட்டு போனாரு. போதுமா என்று இன்று நடந்த முழு விவரத்தையும் நேயா கூறினாள். பரவாயில்ல, நான் முதல்ல நினைச்சது போல இல்லாம உங்களுக்குள்ள சகஜமா பேசிக்கொள்றது போல இருக்கு. அப்போ சீக்கிரமாவே எல்லாம் சரியாகவும் வாய்ப்பு இருக்கு என்று சுரபி சொல்லவும், நேயாவின் மனதிலும் அதனோடு சகஜமாக பேச முடிகிறதே என்பது தோன்றவே சுரபியின் பேச்சை மறுத்து பேச முடியவில்லை. ஆனாலும் அந்த பேச்சை வளரவும் விடக்கூடாது என்று தோன்றியதால், ஆமா நேத்து தனியா வீட்டுல இருந்திருப்பல்ல, பயம்லாம் ஒண்ணும் இல்லையே என்று அவள் பேச்சை மாற்றினாள். பழகுன வீடு தானே, பயம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா தனியா இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கு என்று சுரபி பதில் கூற, பேசாம என்னோட கல்யாணத்துக்கு வந்த அம்மா அப்பாவை 2 நாள் கூட தங்க வச்சிருக்கலாம்ல என்று நேயா கேட்க, நானா வேணான்னு சொன்னேன். அவங்கதான் ஊர்ல போட்டது போட்டபடி இருக்குன்னு ஆரக்க பறக்க கிளம்புறாங்க. இதுல நீ எப்படி ஒரே ஆளா தனியா வீட்டுல இருப்ப? பேசாம எங்களோட வந்து ஊர்ல இரு, உனக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் முடிச்சதும் சென்னைக்கு வான்னு என்னையும் அவங்களோட கூப்பிடுறாங்க. என்னமோ ஒரே மாசத்துல எனக்கு கல்யாணம் ஆயிடுறது போலத்தான். நடக்கிறத பேசுறாங்களா என்று சலித்து கொண்ட சுரபி, உன்ன மாதிரியே வேற யாராவது கிட்டத்தட்ட நம்ம வயசு உள்ள பொண்ண பேயிங் கெஸ்டா கூட தங்க வச்சுக்கலாமான்னு பாக்குற என்று தனது யோசனையை கூறினாள். நீ சொல்றதும் சரிதான். உனக்கும் தனியா இருக்கும்னு ஃபீல் இருக்காது. கூட ஒரு ஆள் இருக்கிறதும் சேஃப்டி தான் என்று நேயாவும் அதை ஆமோதிக்க, அப்போ சீக்கிரமா ஆன்லைன் சைட்ல ஒரு ஆட் கொடுப்போமா என்று சுரபி கூறினாள். பின் இருவரும் அலுவலக வேலைகளில் மூழ்கிவிட்டனர். அன்று மாலை அலுவலகத்திலிருந்து வந்ததும் நேயா அகன் சொன்ன இன்னொரு அறையில் தன் பொருட்களை இடம் மாற்றியவள் அந்த அறையை தனதாக்கி கொண்டாள். அகனும் அதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. இரவு உணவை வேலையாட்களை செய்து வைத்ததால் அவள் சாப்பிடும் நேரம் அகனும் வீட்டில்தான் இருக்க, நைட் டின்னர் எப்போ சாப்பிடுவீங்க என்று நேயா அவனிடம் கேட்டாள். சாப்பிடுற நேரம்தான் என்றபடி உணவு மேஜையில் வந்து அமர்ந்தவன், இரவு உணவு என்னவென்று பாத்திரத்தை திறந்து பார்த்து கொண்டே, நீ எப்ப சாப்பிடுவ என்று அவளிடம் கேட்டான். நானும் இந்த நேரத்துக்கு தான் சாப்பிடுவேன் என்று அவள் பதில் கூறியபடி அவளும் சாப்பிட வந்து அமர்ந்தாள். எனக்காக காத்திருக்கணும்னோ இல்ல என்கிட்ட கேட்டுதான் சாப்பிடணும்னோ இல்ல, உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு என்று அவன் கூற, உங்களுக்காக காத்திருக்கிறதா யார் சொன்னா? எனக்கு பசிச்சா நான் சாப்பிட போறேன். நீங்க வீட்டுல இருக்கவே ஒரு வார்த்தைக்கு கேட்போன்னு கேட்டேன் என்று அவள் பதில் கூறவும், இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் தேவையில்லைன்னு தான் சொல்றேன். நீ சுரபி வீட்டுல எப்படி இருந்தியோ அப்படியே இங்கே இருக்கலாம் என்று அவன் கூறினான். இப்படியே வாதிட்டபடி இருவரும் சாப்பிட்டு முடிக்க அடுத்து அவரவர் அறைக்கு சென்று முடங்கினர். மறுநாள் காலை அகன் காலை கடன்களை முடித்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வரும்போது நேயா சமையலறையில் நின்றிருப்பதை பார்த்தவன், இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க என்று கேட்க, கிச்சன்ல நின்றுட்டு என்ன செய்வாங்க, சமைச்சிட்டு இருக்கேன் என்று பதில் கூறினாள். அதான் நீ ஏன் சமைக்கிற, சமையலுக்கு வச்சிருக்க ஆள் காலையிலயும் வந்து சமைப்பாங்கன்னு கயல் சொன்னாலே என்று அவன் கூற, வருவாங்கதான், ஆனா இன்னைக்கு இல்ல, 2 நாள் கழிச்சுதான் வருவாங்களாம். அதான் 2 நாளைக்கு காலைக்கும் மதியத்துக்கும் நானே சமைச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன் என்றவள், அப்புறம் உங்களுக்கும் சேர்த்துதான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன், அதனால சாப்பிட்டு போங்க என்றாள். உனக்கு ஏன் தேவையில்லாத கஷ்டம் என்று அவன் கேட்க, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அங்க டெய்லி நானும் சுரபியும் சேர்ந்துதான் சமைப்போம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வீட்டுல சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்ச் கையில எடுத்துட்டு போயிடுவோம். நீங்க அப்படி லஞ்ச் கொண்டு போவீங்களா தெரியாது. அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். இட்லி எனக்காக தனியா செஞ்சாலும் வேக அதே நேரம் தான் ஆக போகுது. கூட உங்களுக்கு சேர்த்து பண்ணாலும் வேக அதே நேரம் தான் ஆக போகுது. அதனால இதுல பெருசா எந்த கஷ்டமும் இல்ல. லஞ்சும் உங்களுக்காக சேர்த்து செய்யணும்னா சொல்லுங்க, சேர்த்து செய்யறேன் என்று அவன் கேட்க, காலையில பிரேக்ஃபாஸ்ட் இட்லியா, மாவு எப்படி வந்துச்சு என்று அவன் ஆச்சரியமாக கேட்டான். வேலைக்கு வந்திருக்கவங்க கிட்ட அரைக்க சொல்லி சொன்னேன், அவங்க அரைச்சு வச்சிருந்தாங்க என்று அவள் சொல்லவும், எப்படி சொன்ன என்று அடுத்த கேள்வி கேட்டான். கயல் கிட்ட போன் நம்பர் வாங்கி வச்சிருந்தேன். நேத்து அவங்க வர டைம் தெரிஞ்சு நைட் டின்னர் என்ன செய்யணும்னு சொல்லி மெனு கொடுத்துட்டு
அப்படியே காலையில இட்லி மாவு வேணும், அரைச்சு வச்சிருங்கன்னு சொல்லியிருந்தேன் என்று அவளை அறியாமலே அந்த இல்லத்தின் அரசியாய் நடந்து கொண்டதை அவனிடம் விளக்கினாள். ஓ, அதான் பொங்கல் இருந்துச்சா என்றவன், இப்ப மத்தியானத்துக்கு என்ன டின்னர் என்று அவளிடம் கேட்டான். சிம்பிள் தான், புளியோதரையும் உருளைக்கிழங்கு வறுவலும் சோறு குழம்பும் செய்ய லேட் ஆகும் என்று அவள் பதில் கூற, அவளுக்கு வேண்டுமானால் அது எளிமையான உணவாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை. இட்லி எல்லாம் அவன் தனியாக ஆன பின்னே இந்த வீட்டில் ஒரு நாளும் சமைத்தது கிடையாது. இதற்கும் கயல் அவள் வீட்டிலிருந்து வகை வகையாகத்தான் செய்து அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாள். ஆனாலும் அவனுக்குள் இப்படியான ஏக்கமெல்லாம் இருந்ததுண்டு. மதியம் சோறு, தினம் வகை வகையான குழம்பு, பொரியல், வறுவல் என்று கயல்விழி சமைத்துக் கொடுத்ததை சாப்பிட்டு இருந்தாலும் தன் அன்னை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் கொடுத்தனுப்பும் வகை வகையான கலவை சாதங்கள் தான் அவனுக்கு எப்போதும் பிடிக்கும். அந்த காலங்கள் எல்லாம் இனி திரும்பி வராத ஒன்று என்பதுதான் அவனது எண்ணமாக இருந்தது. இதற்கும் அவனுக்கு சமைக்க தெரியாது என்பதெல்லாம் இல்லை. நன்றாகவே சமைப்பான். ஆனால் தனக்கு மட்டும் எனும்போது சமைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இல்லை. இதோ நேயா சொன்னது போல் வேலையாட்களிடம் என்ன சாப்பாடு வேண்டும் என்று சொல்லிச் சென்றால் கூட அவர்கள் சமைத்து வைப்பார்கள் தான். ஆனாலும் அப்படி சொல்ல தோன்றியதில்லை. இரவு சப்பாத்தியோ இல்லை உப்புமாவோ இருக்கும், அதையே சாப்பிட்டுக் கொள்வான். தனக்கென்று ஒரு குடும்பம், மனைவி, குழந்தைகள் இப்படியான கனவெல்லாம் இனி தன் வாழ்வில் இல்லை என்ற எண்ணம் மனதில் குடிகொண்டதால் ஏனோ தானோ என்றுதான் அவன் வாழ்க்கை இருந்தது. இப்போது நேயா புளியோதரை, உருளைக்கிழங்கு வறுவல் என்று சொன்னதும் அது அவனுக்கு பிடித்த உணவு என்பதால் அவனுக்கும் அதையே மதியம் சாப்பிட வேண்டும் என்று தோன்ற, நான் லஞ்ச் எடுத்துட்டுலாம் போக மாட்டேன், மத்தியானம் வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும், அதனால எனக்கும் சேர்த்து பண்ணிடு, நான் வீட்டுக்கு வந்தே சாப்பிட்டுக்கிறேன் என்றவன், நீ இதெல்லாம் தனியா செய்ய கஷ்டமா இருக்கும், குடு, நான் ஏதாச்சும் உதவி பண்றேன் என்றவன் உருளைக்கிழங்கையும் கத்தியையும் கையில் எடுத்துக்கொள்ள, என்ன உங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறேன்னு இந்த உதவியா? ஒரு 2 நாளைக்கு தானே என்னால தனியாவே சமைக்க முடியும், நீங்க உங்க வேலையை போய் பாருங்க என்று அவள் கூற, வேற என்ன வேலை இருக்கு, இந்நேரம் ஆபீஸ்க்கு போயிருப்பேன், நீ சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்ட, அப்போ அது வரைக்கும் என்ன செய்ய போறேன், உனக்கு உதவி பண்றேன். என்ன இவன் ஒழுங்கா காயெல்லாம் நறுக்கி தருவான்னு யோசிக்கிறியா? எங்க அம்மாக்கு நிறைய முறை கிச்சன்ல நான் தான் உதவியே, அதனால கவலைப்படாத, நல்லாவே நறுக்கி தருவேன் என்றவன் உடனே காயை எடுத்து நறுக்க ஆரம்பிக்கவும் நேயாவிற்கும் அவனது பேச்சிலேயே அவனது ஏக்கங்கள் புரிந்ததால் எதுவும் பேசாமல் தன் வேலையை கவனம் செலுத்தினாள். இப்படியே சமைத்து காலை உணவை இருவரும் ஒன்றாக சாப்பிட்டு விட்டு அலுவலகம் கிளம்பினர். மறுநாள் நேயாவிற்கு கஷ்டமில்லாமல் கயல் மூலமாக வேலை செய்யும் நபரை அகன் உடனே வரவழைத்து விட்டான். ஆனால் நேயாதான் அன்று வீட்டில் என்ன சமைக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கூறினாள். அன்று மட்டுமல்ல, மற்ற தினங்களிலும் அதுவே வழக்கமானது. இப்படியே சில நாட்கள் நகர, சில நாட்கள் இருவரும் வாதம் செய்வது என ஆரம்பித்து அது பொதுவான பேச்சுக்களில் முடியும். சில நேரம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் வேலை முடிந்து வந்ததும் அவரவர் அறைக்குள் முடங்கிக் கொள்வதென 1 மாதத்தை கடந்திருக்க, ஒரு நாள் இருவரும் அலுவலகம் முடித்து வீட்டிற்கு வந்திருந்த சமயம் கயல்வழிக்கு பிரசவ வலி வந்து மருத்துவமனையில் சேர்த்திருக்கும் விஷயத்தை கமல் அகனுக்கு அலைபேசியில் அழைத்து கூறினான். அகனும் பதட்டத்துடன் நேயாவிடம் விஷயத்தை கூறியவன், டாக்டர் கொடுத்த டேட்டுக்கு இன்னும் நாள் இருக்கே, அதுக்குள்ள பெயின் வந்திருக்குன்னா ஏதாவது பிரச்சனையா என்று அவளிடம் அவன் கேட்க, டாக்டர் கொடுத்த கரெக்டான தேதியில தான் பிரசவம் ஆகும்னு சொல்ல முடியாது, முன்ன பின்ன ஆகலாம், அதுக்காக பயப்பட வேண்டாம், நீங்க சீக்கிரமே மாமாவாக போறீங்கன்னு சந்தோஷப்படுங்க என்று அவனுக்கு சமாதானம் கூற, இருவரும் மருத்துவமனைக்கு செல்லவும் அங்கே மனைவியின் வலியை காண முடியாமல் வருத்தத்துடன் வெளியே நின்றிருந்த கமலை நேயா எதிர்கொண்டாள். மருத்துவமனையில் கமலை பார்த்ததும் நேயா அதிர்ச்சியோ ஆச்சரியமோ படவில்லை. ஆரம்பத்தில் யார் இந்த கமல் என்று குழம்பினாலும் இந்த 1 மாதத்தில் அண்ணனும் தங்கையும் அடிக்கடி கமல் கமல் என்று சொல்லி பேசும் போதெல்லாம் அந்த பெயரை கேட்கும் போது அவன்தான் தான் நினைத்த கமலக்கண்ணனாக இருப்பானோ என்ற சந்தேகம் அவளுக்கு எப்போதோ வந்து விட்டது. அதற்கேற்றாற்போல் அவனும் இந்த 1 மாதத்தில் ஒரு முறை கூட அவளை சந்திக்காமல் இருக்கவே, அதில் அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிட்டாலும் அதுவாக தெரிய வரும்போது தெரிய வரட்டும் என்று அவளும் அமைதியாக இருந்தாள். ஆனாலும் உள்ளுக்குள் அவனை நினைக்கும் போதெல்லாம் கோபம் குறைவின்றுதான் இருந்தது. அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டு போயாச்சுல்ல, இப்ப மட்டும் என் மேல என்ன அக்கறை வந்துச்சான்? ஓ, இப்போ அவன் வாழ்க்கையில இல்லைன்னாலும் நான் ஞாபகம் வந்திருக்கேன். அதுவே அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த நேயாவோட ஞாபகம் துளி கூட அவனுக்கு வந்திருக்காது. சே, முன்னமே கமல்னு சொன்னதும் அவனா இருப்பான்னு எனக்கு ஏன் தோணல?
அவனோட முழு பேர் கமலக்கண்ணங்கிறது எனக்கு ஏன் சுத்தமா ஞாபகத்துக்கு வரல. அது மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லன்னு அகனை கல்யாணம் செஞ்சிருக்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். இவன் என்ன என் பிரச்சனைய சால்வ் பண்றது? நானே என்னோட பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருப்பேனே என்றெல்லாம் நினைத்து அவள் கோபம் அதிகமாகித்தான் கொண்டிருந்தது. இப்போதோ கமல் அவளின் முன்னேதான் நிற்கிறான். ஆனால் கயல் இருக்கும் நிலையில் தன் கோபத்தை வெளிக்காட்டும் தருணம் இதில்லை என்பதால் அமைதி காக்க முயற்சித்தாள். கமலும் அவள் பார்வையை சந்தித்ததில் அவளது முகம் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாது போகவே அவளுக்கு முன்னமே தன்னை பற்றி தெரிந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். அவளை பார்த்தபடியே அவன் நின்றிருக்க, இப்போ கயலுக்கு எப்படி இருக்கு கமல்? டாக்டர் என்ன சொல்றாங்க என்று அகன்தான் பதட்டத்துடன் அருகில் வந்து கேட்டான். டெலிவரி பெயின் தானா, பயப்பட வேண்டாம், நார்மல் டெலிவரி தான் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா கயல் வலியில துடிக்கிறத பார்த்தா கஷ்டமா இருக்கு என்று கமல் கவலையுடன் கூறினான். இப்படி எவ்வளவு நேரம் வலியில அவ துடிப்பாளாம், ஏதாவது செய்ய சொல்லு கமல் என்று அகன் சொல்லிக் கொண்டிருக்க, குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த வலியை தாங்கித்தான் ஆகணும், டாக்டர் தான் பயப்பட வேண்டான்னு சொல்றாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க இப்படி அமைதியா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க கவலைப்படாம இருங்க என்று நேயா அகனிடம் கூறினாள். கமல், உங்க அக்காவுக்கு சொல்லியாச்சா என்று அகன் கேட்க, சொல்லிட்டேன், வந்துட்டே இருப்பாங்க என்று கமல் பதில் கூறினான். அடுத்து மூவரும் தவிப்புடன் நடை போட்டு கொண்டிருக்க நேயா நின்றபடி இருப்பதை கண்ட கமலோ, வந்ததுல இருந்து நின்றுட்டு இருக்க, இப்படி கொஞ்ச நேரம் உட்காரு நேயா என்று சொல்ல, நான் நிக்கிறேன் உட்கார்றேன், அது என்னோட இஷ்டம், உனக்கு என்ன வந்துச்சான், அப்படியே என் மேல ரொம்ப அக்கறை மாதிரி நடிக்க வேண்டாம் என்று அவனிடம் எரிந்து விழுந்தாள். அதை கேட்டு அருகில் இருந்த அகனோ, நேயா இது ஹாஸ்பிட்டல், இங்க இப்படியா கத்தி பேசுவ, அதுவும் கயல லேபர் வார்டுக்கு அனுப்பிட்டு அவனே வேதனையில இருக்கான், அவன்கிட்ட இப்படி பேசுற என்று கேட்க, அதனாலதான் நானும் அமைதியா இருக்கேன், அவனையும் என்கிட்ட இருந்து ஒதுங்கியே இருக்க சொல்லுங்க என்று கூறியவள் ஒரு ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் பத்மா அங்கு வந்துவிட நேயா அவளையும் கண்டு முறைத்தாள். அவளுமே திருமணத்திற்கு வராமல் இப்படி கூட்டு சேர்ந்து தன்னை ஏமாற்றி விட்டாள் என்பதாக அவள் நினைத்து கொண்டிருக்க, பத்மாவிடம் அந்த கோபத்தை காட்ட வழியில்லாமல் கயல்விழிக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பதாக நர்ஸ் வந்து சொல்லவும் அனைவருமே அந்த செய்தியில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். கயல்விழி மயக்கமாக இருப்பதாக கூறி குழந்தையை வெளியே கொண்டு வந்து காட்ட, குழந்தையை கமல் ஆசையாக கையில் வாங்கி கொண்டான். ஆனாலும் கயல்விழியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு மேலாக இருந்தது. கயலுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று அவன் நர்ஸை பார்த்து கேட்க, அவளும் கயல்விழி நலமாக இருப்பதாக கூறி சென்றாள். அகனும் குழந்தையின் கன்னத்தை தொட்டு ஆசையாக வருடியவன், இப்போதான் கயலை குழந்தையா பார்த்தது போல இருந்துச்சு, இப்போ கயல் ஒரு குழந்தைக்கு அம்மா, அதுக்குள்ள எவ்வளவு வேகமா காலம் ஓடி போகுது என்று சொல்லி வியந்தான். நேயாவும் குழந்தையை ஆசையோடு தொட்டு வருடினாள். பின் குழந்தையை நர்ஸ் வாங்கி கொண்டு சென்ற பிறகு கமல் யாரிடமும் சொல்லாமல் வெளியே சென்றவன் வரும்போது இனிப்புகள் வாங்கி வந்து மருத்துவமனையில் அனைவருக்கும் கொடுத்தான். நேயாவிடமும் அவன் வாங்கி வந்த இனிப்புகளை நீட்ட அவள் அவனை முறைத்த முறைப்பில் அங்கிருந்து சென்று விட்டான். பின் அகனிடம் சென்று நேயாவிடம் இனிப்புகளை கொடுக்க சொல்லி கொடுக்க, அப்போதும் அவள் வாங்கி கொள்ளவில்லை. அதில் கமலுக்கு மிகவுமே வருத்தமாக இருந்தது. சிறிது நேரத்தில் கயல்விழிக்கு மயக்கம் தெளிந்துவிட அவளை அவளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு மாற்றவும் அனைவரும் அவளை அந்த அறையில் சென்று பார்த்தனர். கமல், பாப்பா எங்க என்று கயல்விழி அவனிடம் கேட்க, அப்போது நர்ஸ் குழந்தையை கொண்டு வரவும் கமல் குழந்தையை கையில் வாங்கியவன், கயல் பாத்தியா, உன்ன மாதிரியே குட்டி தேவதை பிறந்திருக்கு என்று குழந்தையை அவளிடம் காட்டினான். இல்ல கமல், குழந்தை பிறந்ததுமே டாக்டர் என்கிட்ட காட்டினாங்க, அப்போ குழந்தைக்கு உங்க சாயல் தான் தெரிஞ்சது என்று கயல்விழி கூறினாள். அவர்களின் பேச்சை ரசித்தபடியே பார்த்திருந்த நேயாவோ, குழந்தை வளர வளரதான் யார் ஜாடன்னு தெரிய வரும், இப்பவே தெரியாது என்று கூறவும் இருவரும் அவளை பார்க்க, கோபத்தை மறந்து பேசிவிட்டதை நேயா அப்போதுதான் உணர்ந்தவள் அதன் பின் அமைதியாகிவிட்டாள். பின் கயல்விழி குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும் என்று நர்ஸ் கூறியதால் அனைவரும் அறையிலிருந்து வெளியே வந்தனர். அது மட்டுமில்லாமல் இரவாகி விட்டதால் பத்மாவும் அங்கேயே தங்கி கயலை கவனித்துக் கொள்வதாக கூறவும், கமலும் அங்கேயேதான் இருக்க போகிறான் என்ற காரணத்தால் அகனும் நேயாவும் அங்கிருந்து கிளம்பினர். அதிலிருந்து கயல் மருத்துவமனையில் இருந்த நாட்கள் முழுவதும் அகனும் நேயாவும் காலையும் மாலையும் அவளையும் குழந்தையையும் வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். அப்போது கமலிடம் நேயா ஒதுக்கம் காட்ட, அண்ணி, உங்களுக்கு கமல் மேல கோபம் குறையாம இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க அவங்க மேலதான் தப்பு அண்ணி,
நான் அதை மறுக்க போறதில்ல. ஆனா இப்போ அவங்க அந்த தப்ப உணர்ந்துட்டாங்க. உங்க மன்னிப்புக்காக காத்திருக்கிறாங்க. அவங்களோட தப்ப மன்னிச்சு அவங்கள ஃப்ரெண்டா ஏத்துக்குங்க அண்ணி. அவங்க உங்க நட்ப வேணான்னு சொல்லிட்டாங்க தான். ஆனா அதுக்காக அவங்க வருத்தப்படாத நாளே இல்ல. ப்ளீஸ் அண்ணி அவங்கள மன்னிச்சிருங்க என்று கயல் தான் அவளிடம் கூறினாளே தவிர, கமல் எப்போதும் அமைதியாகத்தான் இருந்தான். ஆனால் கயலின் பேச்சு நேயாவிடம் எடுபடவில்லை. இப்போ நீ உன்னோட நலனையும் குழந்தையும் பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். தேவையில்லாத மத்தத பட்டு குழப்பிக்க வேண்டாம். யாருக்காகவும் பறிஞ்சுக்கிட்டு வர வேண்டாம் என்று அவளை அமைதியாக்கி விட்டாள். ஆனாலும் கயல் அமைதியாக இருக்கவில்லை. அண்ணா, நீங்களாவது அண்ணிக்கிட்ட பேசுங்கண்ணா. கமல மன்னிக்க சொல்லுங்க. குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அவங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். அண்ணா, நீங்க தான் நேயா அண்ணி மனச மாத்தணும் என்று அகனிடம் கெஞ்சினாள். தங்கை சாதாரணமாக கேட்டாலே அகன் அதை செய்ய நினைப்பான். இதில் அவள் கெஞ்சி கேட்டால் மறுக்கவா போகிறான்? கண்டிப்பா நான் நேயாட்ட பேசி அவளை ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறேன் என்று அவளுக்கு உறுதியளித்தான். ஆனால் அதுவும் எளிதாக இருக்கவில்லை. கமலை பற்றி பேசினாலே நேயா கோவப்பட்டாள். இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க தங்கையும் தங்கையோட கணவனும் முக்கியமா இருக்கலாம். அதுக்காக கமலுக்கு பரிஞ்சு பேசிட்டு வராதீங்க. அவன் நட்புக்கு செஞ்சது துரோகம். துரோகங்களை நீங்க வேணா சாதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா என்னால அப்படி எடுத்துக்க முடியாது. அம்மா பாட்டிக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நான் முக்கியமா நினைச்சது அவனைதான். ஆனா அவனும் தன் வாழ்க்கையில புதுசா வந்த ஒருத்திக்காக என்னோட நட்பையே வேணான்னு நினைச்சான். அத வாய் வார்த்தையால சொல்லி என்னோட மனச காயப்படுத்தினான். அப்படிப்பட்டவன் நட்பு எனக்கு எப்பவுமே வேண்டாம். அவன் நட்புக்கு துரோகம் பண்ணவன் என்று நேயா சமாதானமாகாமல் பேசிக் கொண்டிருக்க, அகனோ, நீ ஏன் அதை துரோகமா நினைக்கிற? தன்னோட சூழ்நிலைய புதுசா வந்தவ புரிஞ்சுக்க மாட்டா. ஆனா நம்ம ஃப்ரெண்டு புரிஞ்சுப்பான்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம்ல. நட்புல ஈகோ பார்க்கலாமா சொல்லு? ஒருவேளை அவனுக்கு புதுசா முளைச்ச அவனோட காதல் முக்கியமா இருக்குன்னே வச்சுக்கோ. அவனோட காதலிக்கு உன்னை பிடிக்கல. உங்களுக்குள்ள இருக்க நட்பு பிடிக்கல. அத வெளிப்படையாவே அவ உன்கிட்ட சொல்லி உன்னோட நண்பனை விட்டு விலகி போன்னு அவ உன்கிட்ட சொன்னா நீ என்ன செய்வ? இல்ல எனக்கு என் நட்பு தான் முக்கியம், நான் விலகி போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பியா? சரி, காதலிய விடு. இப்போ நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்க. ஒருவேளை கயலுக்கு உங்க நட்பு பிடிக்காம அதனால அவங்க வாழ்க்கை பிரச்சனையா இருக்குன்னா அப்போ என்னோட நட்பை விட்டு தர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிப்பியா என்று கேட்டான். நானா அவனோட காதலுக்கு எங்க நட்பு தடையா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு விலகிறது வேற, அவனா சுயநலமா முடிவெடுத்து எங்க நட்பை விலக்குனது வேற என்று அவள் கமலின் செய்கைக்கு விளக்கம் தர, சரி, கமல் சுயநலமா தான் நடந்துகிட்டான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சமயம் அவன் என்னைக்கு இருந்தாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னோட சூழ்நிலைய புரிஞ்சுப்பா. அப்படி புரிஞ்சுக்கலனாலும் என்னால அவளுக்கு புரிய வைக்க முடியும், அவளை சமாதானப்படுத்திட முடியும்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. ஆனா புதுசா தன் வாழ்க்கையில வந்த ஒருத்திக்கு தன்னை புரிய வைக்க அவனுக்கு நேரம் தேவைப்பட்டிருக்கலாமே என்று அகன் கூறவும், அத வெளிப்படையா என்கிட்ட அவன் சொல்லியிருக்கலாமே என்று அவள் பதிலுக்கு கேட்டாள். சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? உன்னோட ஃப்ரெண்டுக்காக கண்டிப்பா நீ விலகி போயிருப்பதானே? அவனோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருப்பதானே? இப்ப மட்டும் என்ன? நட்புன்னா தினம் பேசி பழகிட்டு இருந்தாதான் நட்பா? நம்ம ஃப்ரெண்டு நம்மளை விட்டு விலகி போனாலும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற மனசு தானே உண்மையான நட்பு. அப்போ உன்னோடது உண்மையான நட்பு இல்லையா? உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவனோட காதல் தோல்வி அடைஞ்சதுல உனக்கு சந்தோஷமா? இப்போ அந்த வலியெல்லாம் மறந்து அவனுக்கு கயலோட சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? உன்னோட மனசுல என்னதான் இருக்கு? உன் நட்பு வேணான்னு சொன்னாலும் கமலுக்கு உன் மேல அக்கறை இருக்க மாதிரி தானே தோணுது. உனக்கு அப்படி எந்த அக்கறையும் அவன் மேல இல்லையா? மன்னிக்கவே முடியாத தவறையா அவன் பண்ணிட்டான்? இல்ல மன்னிக்கவே முடியாத கல் மனசா உனக்கு என்று அகன் கேட்க, நேயா அதற்கு மௌனமாகவே இருந்தாள். கயலுக்காக பேசினாலும் அகன் பேசியது அனைத்தையும் உணர்ந்துதான் பேசினான். அவனுக்கு நியாயம் என்று நினைத்ததைத்தான் பேசினான். அது கண்டிப்பாக நேயா மனதில் மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைத்தான். அதனால் அதன் பிறகு அவன் கமல் பற்றிய பேச்சை எடுக்கவில்லை. இதனிடையில் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவிற்கு கயல் இருவரையும் அலைபேசி மூலம் அழைத்தாள். நேயா அதற்கு வருகிறேன் என்றும் கூறவில்லை, வரமாட்டேன் என்றும் கூறவில்லை, சரி என்று மட்டும் சொல்லியிருந்தாள். அதில் நம்பிக்கை இல்லாதவளாக, என்னன்னா நீங்க அண்ணிட்ட பேசலையா? அவங்க குழந்தைக்கு பேர் வைக்கிற விழாவுக்கு கண்டிப்பா வரணும். அவங்க வருவாங்களா மாட்டாங்களா என்று கயல்விழி அகனிடம் கேட்க, நேயா கண்டிப்பா வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று அகன் கூறினான். ஆனால் அந்த விழா நடக்கும் நாளன்று அகன் நேயாவை அழைத்து பார்த்தான். ஆனால் அவள் அப்போதும் அமைதியாக இருக்கவும்
இன்னும் கொஞ்சம் பேசி இவளுக்கு புரிய வச்சிருக்கணுமோ என்று நினைத்தவன் அவன் மட்டும் கிளம்பி சென்று விட்டான். அகன் மட்டும் பேர் சூட்டும் விழாவிற்கு வரவும் நேயா வரமே மாட்டாள் என்பதை கமலும் நேயாவும் புரிந்து கொண்டவர்கள் வருத்தப்பட்டனர். அது சில நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை. சுரபியையும் கயல் இந்த விழாவிற்கு அழைத்திருந்தாள். அதனால் சுரபியுடன் சேர்ந்து நேயாவும் ஒன்றாக வருகை தர அனைவரும் இன்பமாக அதிர்ந்தனர். நேயாவின் வரவு கமலுக்கும் கயல்விழிக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. வாங்க அண்ணி, நீங்க வரமாட்டீங்களோ நினைச்சு ரொம்ப வருத்தமா போச்சு. இப்போதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என்று கூறியபடி நேயாவை உற்சாகமாக வரவேற்ற கயல்விழி, வாங்க சுரபி என்று உடன் வந்தவளையும் வரவேற்றாள். வா நேயா, நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று கமலும் அவளை வரவேற்க நேயா அதற்கு அமைதியாகவே இருந்தாள். அடுத்து பேர் வைக்கும் நிகழ்ச்சி ஆரம்பிக்க, குழந்தைக்கு என்ன பேர் செலக்ட் செஞ்சு வச்சிருக்கீங்க? கேட்டா சர்ப்ரைஸ்ன்னு சொல்றீங்க என்று அகன் கேட்க, எனக்கும் அதேதான் சொல்லிட்டு இருந்தாங்க என்று கமலின் சகோதரி பத்மாவும் கூறினாள். இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பேர்னு தெரிஞ்சிட போகுது, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி என்ற கயல்விழி, அண்ணி முதல்ல நீங்க நம்ம குலதெய்வ பேரை வச்சு குழந்தைய கூப்பிடுங்க என்று பத்மாவிடம் கூறியவள், அடுத்து நீங்க 2 பேரும் நாங்க குழந்தைக்கு வச்ச பேரை கூப்பிடணும் என்று அகனையும் நேயாவையும் பார்த்து கூறினாள். உனக்காக எல்லாம் செஞ்சது உங்க அண்ணாதான், அவர் குழந்தைக்கு பேர் வைக்கட்டும், நான் எதுக்கு என்று நேயா கயலை பார்த்து கேட்க, நீங்களும் அண்ணாவும் வேற வேற இல்ல அண்ணி என்று கயல்விழி பதில் கூறினாள். அடுத்து குழந்தையை தொட்டிலில் போட்டதும் பத்மா குலதெய்வ பேரை கொண்டு குழந்தையை அழைத்தாள். அடுத்து கயல் அகனிடம் ஒரு துண்டு சீட்டை கொடுத்தவள், அண்ணா இதுல இருக்க பேர் தான் குழந்தைக்கு நாங்க வைக்க இருந்த பேரு, நீங்களும் அண்ணியும் இந்த பேரை குழந்தையோட காதல சொல்லுங்க என்றாள். அகன் அந்த துண்டு சீட்டை கையில் வாங்கியவன் அதை நேயாவிடம் கொடுக்க, முதல்ல நீங்க குழந்தையோட காதல சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன் என்றாள் நேயா. அதற்கு தலையசைத்த அகன் கையில் இருந்த துண்டு சீட்டை பிரித்தவன் ஒரு நொடி பொழுது கண்களில் வியப்பை காட்டியவன் பின் குழந்தையின் காதில் ரதிலயா 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 என்று 3 முறை அழைத்தான். முதல் முறை அழைத்த போதே நேயாவும் அந்த பெயரை கேட்டு வியப்பானாள். நேயரதி என்ற அவள் முழு பெயரின் பிற்பாதியை குழந்தைக்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. கயல்விழிதான் அத்தனை முறை அவள் பேர் சூட்டும் விழாவிற்கு வரவேண்டும் என்று சொல்லியிருந்தாளே, அதனுடன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று வேறு சொல்லியிருந்தாள். அதை வைத்தே அவளால் புரிந்து கொள்ள முடியாதா? கண்ணா, இதெல்லாம் ஓவர், நீ என்னோட பேரை தான் குழந்தைக்கு வைக்கிறேன்னு தெரியுது, ஏன் எப்படி என்று நேயா கமலை பார்த்து கேட்க, இது உன்னை சமாதானப்படுத்தவோ இல்ல ஐஸ் வைக்கவோ வைக்கிறதா நீ நினைக்கலாம் நேயா, ஆனா இந்த பேர் தான் வைக்கணும்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன், நீயும் குழந்தை காதுல இந்த பேரை சொல்லு என்று கமல் அவளிடம் கூறினான். ஆமா அண்ணி, நான் கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆனதுமே கமல் என்கிட்ட பொண்ணு பிறந்தா இந்த பேரை தான் வைக்கணும்னு சொன்னாரு. அவர் வாய் அளவுலதான் உங்க நட்பை வேணான்னு சொன்னாரே தவிர மனசளவுல இல்ல அண்ணி என்று கயல் கூற, எப்படி இருந்தா என்ன, ரதிலயாங்கிற பேரு நல்லா தானே இருக்கு, குழந்தைக்கு இந்த பேரே இருக்கட்டும் என்று அகன் கூறினான். பத்மாவும் சுரபியும் கூட அதை ஆமோதிக்க, அதற்கு மேல் நேயா எதுவும் பேசாமல் குழந்தையின் காதில் அந்த பேரை உச்சரித்தாள். பேர் சூட்டும் விழா முடிந்ததும் அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொண்ட சுரபி, கமல் உன்னோட ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட சொல்லல பாத்தியா, என்னடா கமலுக்கு உன் மேல இவ்ளோ அக்கறைன்னு நான் கூட யோசிச்சேன், இப்பதானே புரியுது, சரி நீ உடனே இங்கிருந்து கிளம்புனா நல்லா இருக்காது, நான் முதல்ல ஆபீஸ்க்கு போறேன், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா என்று நேயாவிடம் கூற, சாப்பிட்டு கிளம்பு என்று நேயா பதிலுக்கு சொல்லவும் அவளும் தலையசைத்து சாப்பிடச் சென்றாள். குழந்தை அழுது கொண்டே இருந்ததால் கயல்விழி குழந்தையை உறங்க வைப்பதற்கு அழைத்துச் சென்றிட, அகன் அலைபேசியில் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் பேசிக் கொண்டிருந்தான். நேயா மட்டும் தனியாக அமர்ந்திருக்க, அப்போது கமல் அருகில் வந்து அமரவும், கடைசி வரைக்கும் நீயா என்னை தேடி வரலல்ல, நானாதான் வந்திருக்கேன். அகன் சொன்னாரு நட்புல ஈகோ பார்க்க கூடாதுன்னு, அதான் வந்தேன். நீயும் விந்தியாவும் பிரிஞ்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டப்பவே மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்பவே உன்னை பார்க்க வரணும்னு மனசு துடிச்சுது. ஆனா அப்பவாது நீ என்னை தேடி வருவியான்னு மனசு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நீ வரவே இல்லை. வேணான்னு சொன்ன நட்பு வேண்டாமலே இருக்கட்டும்னு முடிவு செஞ்சுட்ட போல. இப்ப மட்டும் என்ன வந்துச்சான் என்று நேயா கேட்க, எப்படி அப்போ உன்னை தேடி வருவேன் நேயா, எந்த அளவுக்கு நான் சுயநலமா நடந்துட்டு இருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு உன் விந்தியாவை விட்டு பிரியக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே உன்னை பிடிக்கலன்னு தெரியும். எங்க அவ உன்னை காயப்படுத்திடுவாளோன்னு மனசுல ஒரு கலக்கம். நீயா அதை புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. அவளையும் விட்டுடக்கூடாது, உன்னையும் இழந்துடக்கூடாதுங்கிற எனக்குள்ள நடந்த போராட்டம்
அவதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நீயாவது புரிஞ்சுக்க கூடாதான்னு தோண ஆரம்பிச்சுது. என்ன மீறி உன்கிட்ட அப்படி பேச வச்சது. அப்புறம்தான் என்னோட சூழ்நிலைய உன்கிட்ட சொன்னா நீயா புரிஞ்சிட்டு இருந்திருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். லேட்டா புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ என்னை விட்டு போயிட்ட. அவளுக்காக உன்னை மட்டும் இல்ல, நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தேன். ஆனா அத்தனைக்கும் பலன் இல்லைங்கிறது மலை என்ன பிரிய என்னென்ன காரணங்கள்லாம் சொன்னா. இதுக்கு மேல அவளை பிடிச்சு வைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள்ல கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து நீட்டினா, முதல்ல அவ பிரிவ மனசு ஏத்துக்க தயாராயிட்டதுனால அது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கல. ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். ஆனாலும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உன்னை பார்க்க வருவேன்? அதான் வரல என்று அவன் பக்க நியாயங்களை கமல் கூறினான். ஒரு ஃப்ரெண்டோட சந்தோஷத்துல கலந்துக்கிறத விட கஷ்டத்துல தான் பங்கெடுத்துக்கணும். ஆனா நானும் ஈகோ பார்த்து வராம விட்டுட்டேன். சரி, கயலோட கல்யாணம் நடக்கும் போதாவது எனக்கு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ நான் ஞாபகத்துக்கு வரலையா என்று நேயா கேட்க, அக்காவோட கட்டாயத்துக்காகவும் அகன் பேசினதுக்காகவும் அரை மனசாதான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அப்படி இருக்க எங்க உன்னை கூப்பிட எனக்கு கூப்பிட தோணல. ஆனா இப்போ கயல் என் வாழ்க்கையில வந்தது ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம் என்றவன் புன்னகைத்தான். ஆமா, உண்மைதான். கயல் ரொம்ப நல்ல பொண்ணு. நான் உன்னை மன்னிக்கணும். திரும்ப உன்னோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவதான் ரொம்ப மெனக்கிட்டா. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும்னு ரொம்ப ஆவலா இருந்தா. அவளுக்காகத்தான் நான் வந்தனாக்கும். ஆனாலும் இப்படி என்னோட பேர் வச்சதெல்லாம் அதிகம். பொதுவா காதலி பேரை தானே வைப்பாங்க என்று அவள் கேலியாக கூற, எப்படியும் விந்தியாவைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா அவளுக்கு புரிய வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடருவோமான்னு எனக்கு சந்தேகம். அதான் எனக்கு பிறக்கிற குழந்தைக்காவது உன்னோட பேரை வைக்கணும்னு மனசுல சொல்லிப்பேன். ஆனாலும் நேயான்னு வைக்க முடியாது. அதான் ரதின்னு வைக்கணும்னு முடிவு செஞ்சு வச்சிருந்தேன். அது இப்பவும் மாறாம இருக்கு. ஏன் அந்த பேர் நல்லா தானே இருக்கு என்று அவன் கேட்டான். நல்லா இல்லாம போகுமா? ஆனாலும் கயல் இத நல்ல விதமா எடுத்துக்கிட்டாங்கிறதுனால ஓகே. இதுவே அவ தப்பா எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? கயல் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை பத்தி எல்லாம் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்பவே உனக்காக என்கிட்ட அவ பரிஞ்சு பேசினா தெரியுமா? அவளை நல்லா புரிஞ்சுகிட்டதுனாலதான் உன்னோட பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணதை அவள்கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்ல, கயல் இல்லாத ஒரு வாழ்க்கைய இப்போ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. முன்ன ரதின்னு மட்டும்தான் பேரு யோசிச்சிருந்தேன். இப்போ லயான்னு கூட சேர்த்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கயல் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதி அத கடைசியில இருக்கிற கேய மட்டும் விட்டுட்டு படிச்சா லயா வரும். அதையும் யோசிச்சு இந்த பேரை வைக்க நினைச்சேன் என்று அவன் கூற, அவளோ வியப்பாகி, நீ நல்லா பிழைச்சுக்குவ கண்ணா என்று சிரித்தபடி கூற, கயலும் இத சொன்னப்போ அப்படித்தான் சொன்னான் என்று அவனும் சிரித்து கொண்டே கூறினான். இப்படி உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணா என்று உண்மையான மகிழ்ச்சியோடு நேயா கூற, எல்லாத்துக்கும் காரணம் அகன்தான். அவர் மட்டும் கயல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட பேசலன்னா விந்தியா என்னை விட்டு போயிட்டான்னு சோக கீதம் பாடிட்டு இருந்திருப்பேன் என்று கமல் கூறவும், நல்லா இருக்கு நியாயம். தங்கைக்காக உன்கிட்ட பேசி உன்னோட மனசை மாத்துவாராம். ஆனா அவர் மட்டும் தான் காதலிச்ச பொண்ணையே நினைச்சு கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவேன்னு டயலாக் பேசுவாராம். இது ஓவரா இல்ல என்று நேயா கேட்டாள். அதுக்குத்தான் உன்னை அவரோட கோத்து விட்டு அகனை பழி வாங்கிட்டேன் என்று கமல் சாதாரணமாக கூற, நேயாவோ பதட்டத்தோடு அகனோ கயலோ அங்கு இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு, எடப்பாவி, நான் அவ்வளவு டெரர் பீஸா? நீயே இப்படி சொல்லலாமா என்று சிரித்து கொண்டே கூறியவள், இத கயலோ அகனோ கேட்டா என்ன நினைப்பாங்க என்று அவனிடம் கேட்டாள். இதே போல ஒரு சிரிப்போட கடந்துருவாங்க. 2 பேரும் அவ்வளவு ஸ்வீட் பர்சன்ஸ் என்றவன், நீ என்னை மன்னிச்சு நடந்ததை மறந்து ஏத்துக்கிட்ட. ஆனாலும் என்னோட மனசுல குற்ற உணர்ச்சி நிறையவே இருக்கு. நீயும் ஒருத்தனை காதலிச்சிருக்க. அந்த காதல் தோல்வியில முறிஞ்சிடுச்சுன்னு சுரபி மூலமா தெரிஞ்சப்போ நீ அந்த நேரம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. அப்போ உனக்கு ஆறுதல் சொல்ல கூட நான் பக்கத்துல இல்லையே என்று அவன் வருத்தமாக கூற, விடு கண்ணா, அது நடந்து முடிஞ்சு நாட்கள் வருஷங்களா கடந்துருச்சு. இப்போ அதை பத்தி நான் யோசிக்க கூட தயாரா இல்ல. அவன் காதலுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கிறத விட நான் அவனை முழுசா நம்புறதுக்கு தான் வெட்கப்படுறேன். அந்த நேரம் அதுல இருந்து மீண்டு வர கஷ்டப்பட்டேன் தான். ஆனா இப்போ அதுல இருந்து கடந்து வந்துட்டேன். அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம் என்று நேயா கூறினாள். அத கடந்து வந்தது போல அகனோட நீ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று அவன் சொல்லவும் வெறுமனே புன்னகைத்துக் கொண்டாள். என்ன சிரிச்சு மழுப்புறியா? எனக்கு தெரியும். உடனே எல்லாம் மறந்து உங்களால சகஜமா சாதாரண தம்பதியரா இருக்க முடியாதுதான். ஆனா காலம் எல்லாமே மாத்தும். அகனோட மனச நீயும் உன்னோட மனச அகனும் கண்டிப்பா மாத்துவீங்க என்று அவன் சொல்ல, அப்படி ஒண்ணும் நடந்தா பாத்துக்கலாம். நடந்தாலும் சந்தோஷம் தானே.
அத வேண்டான்னு சொல்லப் போறதில்ல. சரி, நேரமாச்சு, நான் கிளம்பட்டுமா? ஆபீஸ்ல இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு என்று அவள் விடை பெறவும், அடிக்கடி இங்க வந்துட்டு போ நேயா என்று அவன் கூறினான். உனக்காக இல்லனாலும் கயலுக்காகவும் ரதியவும் பார்க்க வருவேன் என்று அவள் கூற, அவன் புன்னகைத்துக் கொண்டான். வரும்போது தன் காரை அலுவலகத்திலேயே விட்டுவிட்டு சுரபியின் இரு சக்கர வாகனத்தில் இருவரும் சேர்ந்து வந்ததால் இப்போது ஆட்டோவிலோ இல்லை பேருந்திலோ செல்லலாம் என நினைத்து நேயா கிளம்ப, அகனே அவளை அவளது அலுவலகத்தில் விட்டுவிடுவதாக கூறவும் இருவரும் ஒன்றாகவே அங்கிருந்து கிளம்பினர். காரில் சென்று கொண்டிருக்கும் போது நேயா அகனிடம் நன்றி கூற, அவனோ எதுக்கு என்று கேட்டான். இல்ல, நீங்க பேசலன்னா கண்டிப்பா நான் கண்ணாவோட சமாதானம் ஆகியிருக்க மாட்டேன். இப்போ அவனை பார்த்து பேசவும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, கண்ணன்கிட்ட பேசி அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதும் நீங்க தான். இப்போ அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அதான் எல்லாத்துக்காகவும் நன்றி என்றாள். இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. கயலுக்கு அவனை பிடிச்சிருந்தது. அதனால எப்படியாச்சும் கமலோட அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடணும்னு நினைச்சேன். அதான் கமல்கிட்ட பேசினேன். அவனும் சம்மதிச்சான். ஒருவேளை அவன் என்னோட பேச்சுக்கும் மறுப்பு சொல்லியிருந்தா அப்புறம் கயலுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கணும். அந்த விஷயத்துல கமல் ஒத்துக்கிட்டதுக்கு நான் தான் அவனுக்கு நன்றி சொல்லணும் என்று அவன் கூற, புரியுது, எல்லாம் உங்க தங்கைக்காகத்தான் செஞ்சிருக்கீங்க. இல்லனா கடைசி வரைக்கும் என்னோட காதலி நினைவோட வாழ்றது சுகமான வழின்னு சொன்னவரு கண்ணங்கிட்ட பேசினது அதிசயம்தான் என்று சொல்லி சிரித்தாள். அது அப்படி இல்ல. நீ அன்னைக்கு கூட நான் துரோகத்தை பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா உன்னால அது முடியாது அப்படின்னு பேசின. நாம அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. விஸ்வதா என்கிட்ட பிரிவை கேட்டா. அதை நான் அவளுக்கு செய்யணும்னு நினைச்சேன். அதை நான் விரும்பி தான் செஞ்சேன். அந்த பிரிவோட வலிய கூட நான் அனுபவிக்கணும்னு நினைச்சேன். ஆனா கமலுக்கு அப்படி இல்ல. அவனோட காதல் தோத்து போனப்போ அவனுக்கு ஏற்பட்ட வலி அவனால ஏத்துக்க முடியாத வலி. அந்த வலியோட அவன் காலம் முழுக்க கஷ்டப்படணும்னு இல்லையே. அந்த வலிய கடந்து அவனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் அவனை நேசிக்கிற கயல் அவனுக்கு கிடைச்சா நல்லா இருக்கணும்னு தோணுச்சு. நீங்க 2 பேருக்காகவும் தான் யோசிச்சேன் என்று அவன் பதில் கூறவும், எப்படி உங்களால விரும்பியே உங்க காதலை விட்டு கொடுக்க முடிஞ்சது என்று அவள் கேட்க, காதலை எங்க விட்டு கொடுத்தேன்? என் காதல் என்கிட்ட தான் இருக்கு. என் காதலி என்னோட இருந்தா அது பெரிய சந்தோஷம்னு நான் நினைச்சேன். ஆனா அவளுக்கு அதுல சந்தோஷம் இல்ல. அவளோட சந்தோஷம் வேறன்னு தெரியும் போது அவளை வலுக்கட்டாயமா பிடிச்சு வச்சுக்க முடியுமா என்று அவன் கூறினான். சரி, அவங்க சந்தோஷம் வேற எதுல இருந்துச்சு? அதை முழுமையா அவங்க அனுபவிச்சாங்களா என்று அவள் கேட்க, தெரியல. அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. நான் அவளை விட்டு விலகி நிக்கிறது சந்தோஷம்னு அவன் நினைக்கும் போது அதுக்கு மேல அவளோட விஷயத்துல தலையிடுறது நல்லது இல்லைன்னு தோணுச்சு. அதான் விலகியே நின்னுட்டேன் என்று அவன் பதில் கூறினான். விஸ்வதாவை திரும்ப நீங்க பார்க்கவே இல்லையா? இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு நீங்க சொன்னீங்க. அவங்கள மறுபடியும் பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கலையா என்ற அவளின் கேள்விக்கு, எனக்கு தெரிஞ்சு அவ இந்த நாட்டிலே இல்ல. ஆனா இப்ப என்ன நிலவரம்னு எனக்கு தெரியல. அவ இந்தியா வந்துட்டாளா? அவளுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆகலையா? எதுவும் எனக்கு தெரியாது. ஒருவேளை கல்யாணம் ஆகியிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாங்கிறது என்னோட எண்ணம் என்றான். உங்க எண்ணப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. அப்போ அவங்களுக்காக நீங்க காத்திருந்தீங்களா என்று திடீரென அவளுக்கு தோன்றிய சந்தேகத்தை கேட்க, இல்ல, அவ காத்திருக்க சொல்லியிருந்தா இந்த ஜென்மம் என்ன, அடுத்தடுத்து வந்த ஜென்மம் முழுக்க அவளுக்காக காத்திருந்திருப்பேன். ஆனா அவளோட பேச்சு அப்படி இல்ல என்று அவன் சொல்லவும், இப்போ திரும்ப விஸ்வதாவை நீங்க சந்திக்கும் ஒரு தருணம் வந்தா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் என்று அவள் கேட்கவும், கார் அவளின் அலுவலக வாசலில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. சரி, ஈவினிங் வீட்ல பார்க்கலாம் என்ற பேச்சே அவளது கேள்விக்கு பதில் கூறப் போவதில்லை என்பதை உணர்த்தியது. அதை உணர்ந்தவள் ஓகே என்று அவனிடம் கூற, அவனது கார் அங்கிருந்து கிளம்பியது. கார் செல்லும் திசையை பார்த்தபடி நின்றிருந்தவளுக்கோ அவனது பதில் என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் பிறந்தது. ஏனோ இப்படி ஒருவனை கை நழுவ விட்ட விஸ்வதாவின் மீது இரக்கம் பிறந்தது. ஆனால் அவளின் வாய் முகூர்த்தம் பலித்து விஸ்வதா திரும்ப அவர்களின் வாழ்வில் குறுக்கிடுவாள் என தெரிந்திருந்தால் அவள் இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாளோ?